இம்மா கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. அம்மா பேக் கொடுங்கம்மா, எடுத்துன்னு வைக்கிறாங்கள. எடுத்துன்னு உள்ள வை, துணி போடுவேன் வந்து. எல்லாத்துலேயும் நல்ல துணி நல்லா பவுடர் போட்டு ஊற வச்சு ஒரு குமுக்கிய அடிச்சு காய வைக்கணும். ஏம்மா ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிச்சே, இந்த நெத்தி சுட்டி இதில் மேக்கப்லாம் போட்டுருந்தா இருப்பீங்களா? ஐயோ நெக்லஸ் அவுத்து வச்சேன், இந்த நெத்தி சுட்டி அவுத்துக்க மறந்துட்டேன். ஆனால் இது கூட நல்லதாம்மா இருக்குது உங்களுக்கு. வீட்டில் இருக்கும்போது என் மாதிரி நெத்தி சுட்டிலாம் வச்சுக்கோங்க. ஏன்டி உங்கள் அப்பா கிண்டல் பண்ணுறதுக்கா? என்னையே கிண்டல் பண்ணுறேன். நான் நெத்தி சுட்டி சுற்றுவா. போ வேலை பார்ப்பா. நெத்தி சுட்டி அவுக்க மறந்துட்டேன். இவ்வளோ பேசுறேன். காலேஜுக்கு 2 நாள் லீவ் போட்டாச்சு. நாளைக்கு காலேஜுக்கு போகணும். அதாவது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி எடுத்துட்டு அந்த கூட்டு பொரியல்லாம் கொஞ்சம் சூட வைக்கலாம். இன்னைக்கு அதை வச்சு தான் ஓட்டணும். ஏக்கா வந்துட்டியா பின்னாடியே? இந்தக்கா வத்த குழம்பு. நான் வந்து என்னோட தூக்கு நினச்சி எடுத்துன்னு போயிட்டேன். இதை அங்கே பார்த்தா வீட்டில் 2 வத்த குழம்பு இருக்குது. அதான் உண்டுன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்துன்னு வந்துட்டேன். அடிப்பாங்க, ஏன் தூக்கு எதுக்கு நீ எடுத்துன்னு போனேன்? அவங்களுக்கு தனித்தனியாக தான் எடுத்துன்னு வந்தான். எதுக்கு ஏன் தூக்கு எடுத்துன்னு போனேன்? இந்த திருப்பி எடுத்து வந்து கொடுத்துட்டேன்ல, இந்த சுட வை. வத்த குழம்பு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். நல்லா சுட வச்சு சாப்பிடுவோம். அது எங்களுக்கு தெரியவே தெரியாது பாரு. குடுப்படி குழம்பு ஆட்டையை போடணும்னு போனது பார்த்தாது பேச்சு வேற. ஐயா ஆட்டையை போடணும் எதுக்கு நான் திருப்பி எடுத்து கொடுக்க போகிறேன்? ஓவரா பேசாத. இன்னும் என்ன ஆட்டையை போடணும் போனால் தெரியல. போய் செக் பண்ணால் தான் தெரியும். கூட்டு பொரியல் எது காணணும். போ செக் பண்ணு போ. ஆமாச்சே, பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வத்த குழம்பு இதுக்கு வைக்கவே தெரியாது. சாம்பார் மாதிரி வைக்கும் வத்த குழம்பு. சரி குழந்தைங்க சாப்பிட்டு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தா ஓவரா தான் பேசுது. சுட வச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடு. மாமா கொடு, மொத்தமாக நீ சாப்பிடாத. ஆமாம் உங்கள் மாமா கொடுக்க மொத்தமாக நானே சாப்பிட்றேன். சரி கொஞ்சம் சூடாக காப்பி போட்டுக்கூடா. என்ன எனக்கு கல்யாணத்துலேருந்து வந்தது டயர்டாக இருக்குது. எனக்கு என்ன காப்பி போட்டு தருவாங்களா நான் பார்த்துன்னு இருக்கேன். வந்துட்டு நீ என்ன வேலை வாங்கிறதுக்கு? ஆமாம் அப்படியே இந்த மாதிரி கல்யாணத்தை அப்படியே ஓடி வேலை செஞ்சாங்க. நான் தானே ஓடி வேலை செஞ்சேன். நீ கம்முன்னு அப்படி தான் நின்று இருந்தேன். போ ஓவரா சீன் போடாத. இந்த சீன் போடாத கீன் போடாத. இதெல்லாம் உன்னை பார்த்தா பசங்க கற்றுக்குது போல இருக்குது பேசுறதுக்கு. அடக்குடக்கமாக பேசுடி. சரி அடக்குடக்கமாக பேசுகிறேன். அக்கா போயிட்டு கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துனாக்கா. கொழுப்பு தான். ஆடி மாதம் வேறு பாதிக்கு மேலே போயிடுச்சு, முடியவே போகுது. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. கூழ் ஊற்றணும், இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும், வீட்டில் புடவை வச்சு கும்பிடணும். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. எதுவுமே பண்ணல. இந்த கல்யாண ஜோல எல்லாத்தையுமே அப்படியே மறந்து விட்டுட்டேன். ஆமாம்ல, நான் கூட மறந்தே போயிட்டேன். இந்த வாரமாவது கூழ் ஊற்றிடணும். அதுக்கு முன்னாடி போய் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வரணுக்கா. ஆமாம் நிறைய வேலை இருக்குது. அதனால தான் வந்து குழம்புலாம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்துக்கிறேன். கூட்டு பொரியல்லாம் இன்னைக்கு காலி பண்ணிடணும். அப்படியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. நிறைய இருந்துன்னு வச்சுக்கேன். எங்கள் வீட்டில் கொடு. நான் அதை 2 நாளைக்கு வச்சுக்கிறேன். இருமே உங்கள் வீட்டில் தானே என்ன சாமி கும்பிடுவீங்க? ஏக்கா இந்த வாரம் நீ கும்பிட்டு அடுத்த வாரம் நான் கும்பிட்றேன். அடுத்த வாரம் கொடு ஊற்றுறேன். நான் என்ன 2 பேரும் ஒன்றா ஊற்றினா யார் வீட்டில் சமைக்கிறது, யார் சாப்பிட்றது, அப்புறம் கூட மாட வேலை செய்யணும். கொடு ஊற்றுறதுக்குலாம் நிறைய வேலை இருக்குல்ல. அதனால இந்த வாரம் நீ கொடு ஊற்றில, அடுத்த வாரம் நான் கொடு ஊற்றுறேன். சரி காப்பி போட்டு எடுத்துன்னு வரேன். ஆடி வெள்ளிக்கிழமை நாளு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. போ காப்பி போட்டு எடுத்துன்னு வா. ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. ஐயோ தெரியாதனமா ஆரம்பிச்சு விட்டோம் போல இருக்கேன். ஏக்கா காஃபி வேணாக்கா, டீயே போட்டுவிடு. ஆமாம் டீ குடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரியா. அங்கே கல்யாணத்தில் நிறைய காஃபி குடிச்சாச்சு. டீ போட்டுவிடு. எருமை ஒன்று மாற்றி சொல்லி இருப்பியா? அது எருமையா? நான் ஏதோ ஒன்று போட்டு எடுத்து வசிக்கலாம். வேலை இருக்குது, வீட்டுக்கு போகலாம். கல்யாணம் என்னடா குறைஞ்சிருந்துச்சு. இங்கே வந்து எருமை இருந்து என்னை பார்த்தா என்ன வண்டியில் ஜூ மாரி தெரியுது. என்னத்துக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாகி போச்சு இருக்கு. வாயும் அதிகமாகி போச்சு. பாட்டி இது பெரியம்மா கிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா. என்னது அது வத்த குழம்பா? நான் ஏற்கனவே எடுத்து கொடுத்துட்டேன்டா. இது நம்மளுக்கு எதுவுமே வை. நான் வத்த குழம்பு இல்லைம்மா, ரசமா. ரசம் பெரியம்மா நம்ம எடுத்துன்னு போயிட்டோமா. அதான் பாட்டி போய் பெரியம்மா கிட்ட கொடுத்துட்டுவான்னு சொன்னாங்க. என்னங்க ஐயோ அது மொத்தத்தையும் நம்ம தூக்கி போயிட்டோமா. ஏன்னா கூட்டு பொரியெல்லாம் பார்த்தியா 2 இருக்குதா? ஒன்று இருக்குதானே? தெரியலம்மா, பாட்டி ரசம் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஏற்கனவே மொத்தத்தையும் தூக்கி போயிட்டேன் கேட்டதா சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு பிள்ளைதான். நம்மளுக்கு இந்த வீட்டில் காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. நம்ம தான் எல்லாருக்கும் வராங்க போகிறவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் போட்டு தரணும். ரசம் நாங்கள் தெரியாம எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். 2 ரசம் இருந்துச்சா, அதனால பாட்டி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். அவள் வத்த குழம்பு மட்டும் தான் எடுத்துன்னு போயிட்டேன்னு நான் அப்படி சொன்னேன். நான் எனக்கு அப்பயே சந்தேகமாக இருந்தது, ஒரு தூக்கு சட்டி எது கம்மியாகுது அப்படி சொல்லிட்டு. ரசமா நான் எதுவுமே எடுத்துன்னு போல, வரையும் குழம்பு மட்டும் தான் எடுத்துன்னு போல சொல்லிட்டு இப்படி உட்காந்து கேட்பேன். ஆமாம் ரசம் அப்படியே பெரிய கறி குழம்பு, மட்டன் குழம்பு. அப்படி ரசம் கிடைக்காது கல்யாணத்தில் வந்து தூக்கி வந்து வச்சிருக்கேன். அது வேற இல்லையா? கல்யாண வீட்டு ரசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரசம் நமக்கு வைக்க தெரியுதா? எவ்வளோ மனமாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கல்யாண ரசம். அதனால தான் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் 4 மிளகு 4 ஜீரகம் 2 காஞ்ச மிளகா என்ன வச்சு பூண்டு கொஞ்சம் வச்சு நல்லா ஒட்ட அம்மியில் அரைச்சி கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி, அப்புறம் என்னது கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரொம்ப கொதிக்க வச்சு ரசம் போயிடும். சும்மா ஒரு நுரை வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு தாளிச்சிட்டா முடிஞ்சு போச்சு ரசம். இது பெரிய கம்ப சுத்திரமா. இது ஒரு கல்யாண வீட்டில் தூக்கி வந்துருக்கியா? நானும் எத்தனை வாட்டி வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். கல்யாண வீட்டு ரசம் மாதிரி வர மாட்டேங்குது. கூடுறா குடிக்கிட்டேன் நல்லா டம்ளர் ஊற்றி கொடு. காஃபி குடிக்கிறேன். வேணாம் தெரியுமா? சமைக்க தெரியாத உனக்குலாம் கல்யாண வீட்டு ரசத்தை பற்றி தெரியுமா? அதுக்கே எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நின்று இருக்கேன். ஆனால் நீலாம் சமையலை பற்றி பேசுகிற பற்றியா? அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கொடுப்பா. இது சொன்ன மாதிரி டம்ளரில் ஊற்றி குடிச்சுனா என்ன டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பு உரப்பு எல்லாம் நல்லா இருக்கும். சரிம்மா நான் விளையாட்டுக்கு போகிறேன். இந்த பேர் எங்கேயும் விளையாட்டுக்குலாம் போகக்கூடாது வெயில்ல. புரியுதா? போய் ரெஸ்ட் எடுப்போம். போய் தூங்க வீட்டில். பசங்க எல்லாரும் விளையாடி இருக்காங்கம்மா. நான் வயசானவங்களா பட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நைட்டுக்கு மட்டும் தான் தூங்கணும். நான் போய் விளையாட்டுக்கு போகிறேன். அடி வாங்க போகிறேன். நீ பாரு என்ன எங்கே தானே விளையாட்டுக்கு போகிறேன். போட்டோ விடு. பெரியமாவே சொல்லிட்டாங்க பாரு. மின்னல் வேலைக்கு போடுறான் பாரு. என்னக்கா உட்காந்துட்டேன்? ஒன்றும் இல்லடி.
நேற்று ஃபுல்லாக சரியாக தூக்கம் இல்லை, காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துட்டோம். புடவெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு தூக்கம் நல்லா இருந்தால் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. காஃபி குடிக்கிறதுனே வேணாண்டி, கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் துணியெல்லாம் துவச்சி போடணும். சரி ரெஸ்ட் எடு. சமையல் செய்கிற வேலையும் கிடையாது, சாப்பாடுலேருந்து குழம்புலேருந்து மொத்தத்தையும் அங்கேருந்து வாங்கி வந்துச்சு. நல்லா ஒரு கட்டிட்டு படுத்து தூங்க, நல்லா தூக்கம் வரும். ஆமாம், அதான் பண்ண போகிறேன். என்ன கோமதி உட்காந்துட்டேன்? என்னங்க நீங்கள் கடைக்கு போலியா? கடைக்கு தான் போனோம், அதுக்குள்ள சாப்பாடு வாங்கி கொடுத்து போலான்னு வந்தேன். சாப்பாடா? ஏற்கனவே கல்யாணத்துலேருந்து சாப்பாடு குழம்பு கூட்டு பொரியல் எடுத்து வந்து வச்சிருக்குங்க. என்னது கல்யாணத்துல இருந்து சாப்பாடு குழம்பு எடுத்துன்னு வந்தியா? என்ன பழக்கம் இது? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், யார் வீட்டுல இருந்து குழம்பு கூட்டு பொரியல் எடுத்து வரக்கூடாதுன்னு. ஃபங்க்ஷனுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, மொழி எழுதணுமா, வந்துனே இருக்கணும். இதெல்லாம் என்ன பழக்கம்? ஏங்க நான் வேணாம் தான் சொன்னேன். இந்த பெரிய பொண்ணு தான் நிறைய வேஸ்ட்டாக மீந்து போயிடுச்சு, வேஸ்ட் ஆகிடும் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சா. அவங்க சொல்லுவாங்க, எத்தனை அதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எதுக்கு இப்போ இந்த மாமா அப்படி ஆளுங்கிறது? பாக்குற 4 பேர் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு கூட்டு பொரியல் எடுத்து வந்து சாப்பிட்டு தான் வந்து குடும்பத்தை நடத்துறாங்க போல இருக்கு. அப்படின்னு கேவலமா நினைக்க மாட்டாங்க? இதுல என்னங்க கேவலம் இருக்கு? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து போட்டு செய்யறோம், அதுக்கப்புறம் ஏதாவது மீந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகி போட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தா நீ வேணாம்னு சொல்லிட்டு வந்துருக்கணும். விடு மாமா அங்க இருந்தா வேஸ்டா தான் போயிருக்கோம். அது நம்ம வீட்டுல இருந்தா சாப்பிட போற கூட வச்சு அதுல தப்பு இருக்கு சொல்லு. நீ எங்க தான் இருக்கியா? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நினைக்கிறேன். அவ ஒழுங்கா தான் இருந்தா, அவளுக்கு எடுத்து குட்டி சோறாக்கத்தை நீ தான். இது உங்க பொண்ணாட்டி நான் கெடுத்து குட்டி சோறாக்குறேன்னா இது ரொம்ப நல்லா இருக்கே. அந்த வீட்டுல தூக்கு சட்டி எடுத்துமா, அங்க குழம்பு மீறா கூட்டு மீறா எல்லாத்தையும் எடுத்து வரலாம் சொல்லிட்டு சொன்ன பேரு. அவளை எதுக்கு திட்டுவீங்கப்பா? 2 நாளா கல்யாணம் வேலையா இருந்தாங்களே, சரி டயர்டா இருப்பாங்க, வீட்டில் சமைக்க முடியாது சொல்லிட்டு நான் வந்து பிரியாணி வாங்கி வந்து இருக்கேன். நீ நடனா கூட்டு பொரியல் குழம்பு இருக்குன்னு கதை பேசின்னு இருக்கேன். எப்படியோ பிரியாணியா? இன்னைக்கு ஒரு வெட்டிட்டு தான் கிளம்புங்க இருந்து. எங்க உங்களை யார் காசு செலவு பண்ணி இப்போ பிரியாணி வேணா சொன்னது? எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுருக்கணும்ல, வாங்கி வரமா வேணாமானே? ஆமா, இந்த மாதிரி நீ போன இடத்துல தூக்கு தட்டி எடுத்துன்னு போயிட்டு வாங்கி வந்து வச்சிருப்பேன், யாருக்கு தெரியும்? இப்போ நீங்க வேற பிரியாணி வேணாந்தீங்க, இப்போ இதை சாப்பிட்றதா இல்லை இதில் சுட வச்சு சாப்பிட்றதா? ஆமா, வந்தா மொத்தமா வந்துடுது, இல்லைன்னா ஒண்ணுமே வர மாட்டேது. நம்ம வீட்டில் இருக்கிறது ஏதோ சமைச்சு சாப்பிடும், வீட்டில் தோசை சாப்பிடும் போது இந்த பிரியாணி வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஃபங்க்ஷன் வந்து எல்லாம் நம்ம அந்த ரெண்டு தான் வச்சிருக்கோம். மாமா பட் பிரியாணி வாங்கிருக்காரு. வயசு தான் ஆகுதே தவிர அறிவுன்றது கொஞ்சம் கூட இருக்க மாட்டேது. ஒண்ணு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு சும்மா கத்தி இருக்கீங்க? ஆமா, கத்தி இருக்கேன், வேற இல்லை கத்தி இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்க பத்தியா, என்னதான் முதல்ல ஒத்திக்கணும். இப்படின்னா போங்க, எங்க சாப்பிட்டு போங்க. நீயே சாப்பிடு, சாப்பிட ஒன்றும் தேவை கிடையாது. ஊர்ல எல்லாரும் பார்த்துருப்பாங்க தூக்கு சட்டியும் கைமா போறது. மானத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. போட்டா விடு, பிரியாணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். பாத்தியடி எப்படி பேசுறாருன்னு. நானும் வீடு வீடா தூக்கு சட்டி எடுத்துன்னு போயிட்டு குழம்பு கொடுங்க, கூட்டு கொடுங்க, பொரியல் கொடுங்க சொல்லிட்டு கேட்டு வாங்கி வரேன். பெரிய பொண்ணு வேஸ்ட் ஆகி போய் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சா. எப்படி பெஸ்ட் போறாரு பத்தியா? நான் வீட்டை சோறாக்குது சோம்பேதனை பட்டு உட்காந்துருக்கேன். சரி விடு, மாமா பத்தி தான் தெரியும்ல, வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு இப்படி பேசிட்டு போறாரு. சரி விடு, அந்த பிரியாணி வேணாந்து கொடுத்துருக்காருல, பிரியாணி சாப்பிடலவா? சிக்கன் பிரியாணி வேணாந்து மட்டன் பிரியாணி வேணாந்து தெரியல. நீ கூட மூஞ்சி சோகமா வச்சிருந்தா மாமா திட்டதுனால தான் ஃபீல் பண்றேன்னு நினைச்சிருந்தேன். சிக்கனா மட்டனான்னு தெரியல, மூஞ்சி சோகமா வச்சிருக்கியா? இவ ஒருத்தி. நீ வேற இப்பதான் காஃபி குடிச்சிருக்க, சரி அப்புறமா சாப்பிட்றியா? காஃபி நாங்க குடிச்சேன், ஒரு வாய் வச்சு அதுக்கு மாமா வந்து கூறமா கத்தினது, நான் குடிக்கவே இல்லை. அப்புறம் குடிச்சு சூடு பண்ணியே பிரியாணி பிரி. நான் கூட கல்யாணத்துல சரியாவே சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஆமா, நான் கூட சரியா சாப்பிடவே இல்லை, ஒரு வாட்டி தான் போட்டு சாப்பிட்டேன். சரி பசங்களா, அப்பா பிரியாணி வேணா இருக்காரு பாரு, வாங்க சாப்பிடலாம். ஹை பிரியாணியா? ஏண்டே சாப்பாடு வேற இருக்குது, பிரியாணி வேற இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிடலானே. பசங்க கூப்பிட்டு உங்க மாமியாருக்கு எடுத்துன்னு போ பிரியாணி. பசங்க இப்போதான் விளையாட்டுக்கு போயிருக்குதுங்க, கூப்பிட்டெல்லாம் வரவே வராதுங்க. நான் சாப்பிட்டு எடுத்துன்னு போறேன், வீட்டில் போய் அதுங்க சாப்பிட்டு கொடுக்குறேன். சரி ஏண்டே தங்கத்தோட எங்கடியா உங்க வீட்டுக்காரங்க? அதான் கல்யாணத்துக்கு நேர்ந்து விட்டு வச்சுருக்காங்களே, அதை அங்கே வாழை மரம் அறுத்துக்குன்னு, அது வந்து வாழை கொலை எடுத்துக்குன்னு, என்ன வாழை தண்டு எடுத்துக்குன்னு, அங்கே மீந்தி காய்கறி இந்த இலை அது எல்லாத்தையும் எடுத்துக்கு நான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருந்தாரு. நம்ம அதை விட்டுட்டு வந்துட்டோமே, எப்படி வந்து போனேன். பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கார் பொறுப்பாக நடந்துருக்காரு கல்யாணத்தில். ஆமாம், என் வீட்டுக்கார் ஊருக்குன்னா ஓடி வேலை செய்வார். சரி சும்மா குறை சொல்லாது, அந்த மாதிரி மனசு எல்லாருக்குமே வராது. குழந்தை நீ தான் மெச்சிக்கணும். சாப்பிடுங்க. என்னடி அக்கா எங்கடியா? அவள் ஃபோன் பார்த்துனக்காமா. அப்பா பிரியாணி வேணுன்னு சொன்னியா? சொன்னேன் சாப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு ஃபோன் இருந்தால் போதுமே, மற்றது எதை பற்றியும் அவளுக்கு கவலை கிடையாது. சோறு வேணா தண்ணி வேணா சொல்லிட்டு ஃபோனையே பார்த்து உட்காந்துருப்பா. எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்குது. நீ சாப்பிட்றதுனே அவள் வந்துட்டானா அவளுக்கும் போட்டுட்டு சாப்பிடலான்னு பார்க்குறேன். ஆளக்கானமே மகா சாப்பிடுவா. அவள் காதில் மாட்டின்னு இருப்பா, சேட்டு மிஷின் ஒன்று வச்சுக்கா பற்றியா, அது மாட்டின்னு இருப்பா. நமக்கு இப்போ காதே கேட்காது அவளுக்கு. அதெல்லாம் மாட்டின்னு காது கேட்டால் காதில் தலைவெல்லாம் வலிக்கும்னு சொல்கிறாங்க, காதில் வலிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பசங்க விடவே மாட்டுதுங்க. என்ன நேரமாக அதுதான் காற்றுல மாட்டின்னு இருக்குமா. பிரியாணி போட்டு கொடுங்க. வா உன்னதான் போட்டு சொன்னா உங்க அம்மா வீட்டில் போய் குழந்தைக்கு சாப்பிட போறேன்னு சொன்னா. வா தள்ளி உட்காரு. உட்கார். நல்லா லெக் பீஸா பார்த்து வைங்க தெரியுமா? வைக்கிறேன். உனக்கு யாரா சொன்னது எங்க பிரியாணின்னு? பெரியப்பா தான் சொன்னாரு. நாங்கள் பிரியாணி தானே அங்கே வந்து நான் வந்து பிரியாணி வேணாந்திருக்கேன், போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. பாத்தியாக்கா மாமா பண்ணிருக்கிற வேலையா? நீங்க இங்கே என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி போயிட்டு பாத்தியா பசங்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு பிரியாணி சாப்பிடுங்க சொல்லிட்டு. சும்மா கோவம்லாம் சும்மா நடிப்பு போல இருக்கு. பின்ன கல்யாணம் சொல்லிட்டு 2-3 நாளாக வரையும் சாம்பாரம் காரக்குழம்பு சாப்பிட்டு இருந்தா அவருக்கு ஆசை இருக்காதா பிரியாணி சாப்பிடணுன்னு? ஆனால் உங்கள் அப்பா சாப்பிடாம போயிட்டாரா? நீ தான் நினச்சினுக்க சாப்பிடாம போயிட்டாருன்னு. அவர் போய் நேராக ஹோட்டலில் போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தான் போவார் கடைக்கு. ஓ அப்படியா? தனியாக போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு போயிருக்காரா? தெரியுமா பேசினே இருக்காதிங்க தெரியுமா, சீக்கிரம் வச்சு கொடுங்க. நான் சாப்பிட்டு விளையாடுறதுக்கு போனா சாப்பிட்டு கும்முன்னு வீட்டில் போய் படுக்கணும், விளையாடுறதுலாம் போகக்கூடாது. அப்புறம் பார்க்கலாம் தெரியுமா, சீக்கிரம் போட்டு கொடுங்க தெரியுமா. இருடா லெக் பீஸ் எடுக்கல. சாப்பிடு போதுமா, என்ன வைக்கவா? போதும் தெரியுமா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்.
லெக் பீஸ் பிரியாணி செம்ம. நான் கூட கூட்டு பொரியல் காரக்குழம்பு தான் இன்னைக்கு சாப்பிடணும்னு நினைச்சேன். பெரியப்பா காப்பாத்திட்டாரு. பெரியப்பா எங்க காப்பாத்தினாரு? நான் தான் ஃபோன் பண்ணி பெரியப்பாவே பிரியாணி வேண சொன்னேன் தெரியுமா? என்னது நீ வேண சொன்னியா? ஐயோ நானே என் வாயை குத்த மாட்டேங்கன்னே. எவ்வளோ திமிரு இருந்தா உங்க அப்பா நீ பிரியாணி வேண சொல்லிப்ப. கல்யாணத்துல தான் நைட்டு வந்து அவ்வளோ இது போட்டாங்க. தோசையும் பூரியும் பிரிஞ்சோ இடியாப்பமோ அது என்னமோ விதமாக போட்டாங்க. எப்படி இருந்தாலும் 15-20 ஐட்டம் இருக்கும். ஸ்வீட்டிங்க 4 ஐட்டங்க, பாயாசம் அது இதுன்னு பாதாகீரை ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்ததுன்னா உங்க அப்பா நீ பிரியாணி வேணாம் சொல்லியிருப்பேன். பணம் நான் மரத்துல இருந்து காய்க்குதுன்னு நினச்சினேன். அப்படியே கொட்டுன்னு கொட்டுதுன்னு அவன் வயிற்று கட்டி வாயை கட்டி எங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டின்னு இருக்கான். 10 ரூபாய் செலவு பண்ண கூட பார்த்து செலவு பண்ணின்னு இருக்கேன். 2 நாளாக நல்லா கட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து பிரியாணி வேணும்னு சொல்லியிருக்கேன். என் வயிற்றுல இடம் அதிகமாக இருக்குதா? என் கல்யாணத்தில் சாப்பிடலையே நீ? சரியா சொன்னம்மா. கல்யாணத்தில் எங்கம்மா சாப்பிட்டேன்? நைட்டு ரிசப்ஷனில் 15 ஐட்டம் 20 ஐட்டம் வச்சாங்கன்னு சொல்கிறேன். எங்கன்னா சாப்பிட்றதுக்கு முடிஞ்சுதா? பின்னாடியே வந்து நின்று இருக்காங்க. அந்த 5 நிமிஷத்தை அவ்வளோக்கே சாப்பிட முடியுங்கன்னா எப்படி சாப்பிட முடிக்க முடியும்? நம்ம ஏந்துக்கலாம் நம்ம இலையை அவங்களே பிடிங்கி போட்டு உட்காந்துப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு கூட்டம். அதுலேயே கஷ்டப்பட்டு எது சாப்பிட முடியுமோ ஒரு 4-5 ஐட்டம் தான் சாப்பிட முடியுது. எங்கே ஃப்ரீயாக சாப்பிட முடியுது சொல்லுங்கள்? ஆமாக்கா வாணி சொல்கிறது கரெக்ட் தான். நான் கூட அதனால தான் அதுக்கு பயந்துனே தான் தனியாக தூக்கில் போட்டு எடுத்துன்னு வந்து மாடியில் நானும் எங்கள் மாமியார் சாப்பிட்டோம். 4 இடத்துக்கு போனால் ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த மாதிரி கூட்டம் இருக்க தான் செய்யும். பின்னாடி வந்து நின்று இருப்பாங்க டைனிங் டேபிள் பின்னாடியே. நம்ம எப்போ சாப்பிட்டு முடிப்போம் உட்காரலாம் சொல்லிட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது. வேணா பண்ணுறது நீ 2 மணி நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுருப்பேன். அதுக்கோசம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேறு ஊருக்குள்ள போத்தாவெல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட் எப்படியாவது அதனால தான் நின்று இருக்காங்க. நீ மரம் சாப்பிட்டு இருந்தோம் வச்சு வேலை பார்த்துருந்தா அது ஏன் பண்ண முடியா? சரி விடுக்கா சும்மா திட்டாதுக்கா சாப்பிட்டோம் விடு. ஏன்டா இவளுக்கே பாதி காலேஜ் ஃபீஸ் தான் கட்டிருக்கோம். இன்னும் பாதி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்குள்ள டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள காசு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பிரியாணி வாங்கி வந்து கொடுங்கப்பா அது வாங்கி வந்து கொடுங்கப்பா இது வாங்கி கொடுங்க போனால் அந்த மாதம் எங்கே போகிற காசுக்கு சொல்ல? பணத்து மேலே கொஞ்சம் கூட அக்கறைன்றது இருக்க மாட்டேங்குது. தனியாக செலவு பண்ணுறாங்க. அப்படிதான் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு ஒரே அமக்கலம் பண்ணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கல்யாணத்துக்கு வருவோன்னு என்கிட்ட சண்டை போட்டு வாங்கினாங்க. என்ன பண்ணாங்க பார்த்தியா? 10 நிமிஷம் தான் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவுத்துட்டு பழைய ட்ரெஸ் போட்டுருக்காங்க. வீட்டில் போட்டுருக்க ட்ரெஸ் கேட்டால் இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ட்ரெஸ் ஒரு நாள் போட்டு முடியல வெந்து போகுது இப்படி குத்துதுன்றாங்க. அதுக்கு எதுக்கு 1000-2000 கொடுத்து வாங்குறது? அது கும்பல வீட்டில் இருக்க பட்டுப்பட சட்டி ஏதோ ஒன்று போட்டு வந்துருக்கலாம்ல. இப்படியே காசெல்லாம் கறியாக்கி போயிடறாங்க. அப்புறம் எங்கே காலேஜ் ஃபீஸ் கட்டுறது சொல்லு? எங்கே காலேஜ் ஃபீஸ் கட்டுறது? ஆமாம் தீபாவளிக்கு வாங்குறது பொங்கலுக்கு வாங்குறது அதெல்லாம் கல்யாணத்துக்கு போட்டு சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த ட்ரெஸ்லாம் போட்டு எத்தனை வாட்டி எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டால் பசங்களாம் கேட்குதுங்க. ஏற்கனவே நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்கியே திரும்ப அதே ட்ரெஸ் போட்டுருக்கே பழைய ட்ரெஸ்ஸுன்னு பசங்க கேட்கண்டி. அவங்க வீட்டில் வேணால் வசதியாக இருக்கலாம். நம்ம வீட்டில் வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பம் நடத்தணும். புரியுதா? உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. இனிமேல் ட்ரெஸ் கிஸ்ன்னு கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இருக்குது பசங்க சொல்லுதாமே ஸ்டேட்டஸ் வச்சா ஏன் இப்படி பழைய ட்ரெஸ் போட்டுன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கேன். அந்த பசங்க வாங்கி சொல்கிறேன் சினிமே ஃபங்க்ஷனுக்கு போறேன் எனக்கு 4 செட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் புதுசாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போட முடியும். என் தாயை எவ்வளோ மேலே பழகுதியம்மா. எனக்கு அவங்க வாங்கி தருவாங்க ட்ரெஸ்ஸு தெரியுதுல. நம்ம கஷ்டம் நம்மளோட தானே. ஊருக்காக நம்ம வாழ முடியுமா? ஊரில் இருக்கவங்க நம்மளுக்கு வந்து வாங்கி தருவாங்களா? நீங்கள் ஒரு ட்ரெஸ் 2 வாட்டி போட்டால் அது கஷ்டப்படுறாங்க சொல்றியே. அவங்க வாங்கி தர போகிறாங்களா? நம்ம கிட்ட இருக்கிற ட்ரெஸ் நம்ம போட்டு போகிறோம். அநியாயம் பண்ணீங்களே கல்யாணத்துக்கு போகும்போது. எனக்கு 3000 தண்டனை பண்ணீங்க. அந்த காசு இருந்தால் காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும் எனக்கு. 30,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கட்டினா அந்த 3000 ரூபாய் சேமிச்சு வச்சு தான் இப்போ கட்ட போகிறீங்களா? அந்த 3000 ரூபாய் அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே கொஞ்சம் காசு வர மொத்தமாக வர கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் கட்டினா. அப்படி 3000 செலவு பண்ண எங்க அந்த ஃபீஸ் கட்டுறது? நான் அதுக்கு தான் சொன்னேன் என்னை வந்து ஹாஸ்டலில் போட்டுருங்க. நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிறேன்னு. நீங்கள் தானே தினமும் வீட்டுக்கு வரணும் ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கக்கூடாது சொல்லிட்டு இங்கே இருக்க காலேஜில் சேர்த்தீங்க. அதுக்கு யார் பண்ண முடியும்? ஃபீஸ் அதிகமாக தான் கட்ட வேண்டியது இருக்கும். பேசுவேன் நீ இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலே பேசுவேன். விடுக்கா அது கூட மல்ல அடிச்சுருக்காது. விடு எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு தெரியல. நானே எங்கன்னா போயிடலான்னு பார்க்குறேன் ராதிகா. என்னால் இதுங்கிட்ட மல்ல அடிக்க முடியல. இதுங்கிட்டே இது அப்பா கிட்டயா என் மாமனார் மாமியார் கூட எனக்கு எந்த தொல்லையும் கிடையாது. அவங்க பார்ட்னர்ஸும் வேணும் அவங்க வேலை ஒன்று இருக்காங்க. இந்த பசங்களும் அவரும் பண்ணுற சித்திரவதை இருக்கு பற்றி என்னால் தாங்கவே முடியல. எங்கன்னா ஒரு 10 நாள் போய் இருந்துட்டு வரப்போறேன். எங்கே தப்பு போகிறேன்? எங்கேயாவது கோயில் குளம் அந்த மாதிரி எங்கன்னா போயிட்டு வரப்போறேன். நீ தான் நினச்சிருக்க அந்த காலம் மாதிரி இப்போ கோயிலெல்லாம் நைட்டு தங்கத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போ எந்த கோயிலும் நைட்டில் தங்கத்துக்கு அலோவ் பண்ணப்படுறது கிடையாது. 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் கோயிலை பூட்டிடுறாங்க. இருக்கிறவங்க கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க. நம்ம எங்கன்னா போய் தங்குறதா ரூம் எடுத்து தான் தங்கணும். இல்லை ரோட்டில் தான் படுக்கணும். அப்படியா? கோயிலில் தங்கத்துக்கு அலோவ் பண்ணுறதில்ல? எந்த கோயிலும் அலோவ் பண்ணுறதில்ல பூட்டிடுறாங்க. நல்லதா போச்சு. இனிமேல் போவீங்களா? எங்கே போவீங்க? இவங்க கொழுப்பு அடக்கத்துக்கு எங்கேயாவது போனண்டி. எங்கே போகலாம் சொல்லு? ஏமா போகிறதா இருந்தால் நீ போ. என்னங்க கூப்பிடுக்கா? உன்னை யாரை கூப்பிட்டாங்க? போகிறதுக்கு இடம் சொல்லுன்னு சொன்னேன். நீ தானே அண்ணன் தூக்கி தள்ள வச்சு நாடுவேன். அப்போ அண்ணன் வீட்டில் போய் 10 நாள் தங்கிட்டு வா. சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போகக்கூடாது. சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் போகிறதா இருந்தால் புருஷன் குழந்தை குட்டியோட கௌரவமாக தான் போயிட்டு வரணும். தனியெல்லாம் போன வச்சுக்க மதிப்பு மரியாதை இருக்காது. பாருப்பா மதிப்பு மரியாதை இருக்காதா? ஏன் நீ அந்த வீட்டு பொண்ணு தானே? உனக்கு தங்கச்சி தானே? ஏன் மதிப்பு மரியாதை இல்லாமல் போகுது? கேள்வி இது ஏன் வீடு தானே? உனக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அந்த உரிமை எனக்கு இருக்குதுன்னு நீ எதுக்கு மாதிரி பேசுகிறா? அங்கெல்லாம் போக முடியாது. நம்ம அம்மா நிமிஷம் தாங்க முடியாது. எதுக்கு பசங்களை விட்டுட்டு வந்தால் எதுக்கு நம்ம மாமனார் மாமியார் விட்டுட்டு வந்தால் பாவம் வயசானவங்க குழந்தைங்களா பாவம் வீட்டுக்கு தொலை பண்ணணும். அது விளைக்காது. தெரியுமா? நானும் வரேன் தெரியுமா அவங்க கூட. என்ன கூட்டின்னு போங்க. எனக்கு கூட டூருக்கு போகணும் ரொம்ப ஆசை. நான் இப்போ டூருக்கு போகிறேன். நான் கோச்சிங் போகிறேன். நான் இங்கேருந்து. ஐயோ கோச்சிங் போகிறீங்களா? ஏன் தெரியுமா? ஏன் என்னாச்சு? பெரியப்பா திட்டா சொல்லிட்டு போகிறீங்களா? அவங்க அப்படிதான் சும்மா பயமுறுத்தவங்க போக மாட்டாங்க. நானே பெரியப்பா கிட்ட பேசிட்டுமா? இனிமேல் பெரியமாவை திட்டாதீங்க. பாவம் அவங்க அழுகுறாங்க அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா? பாரு இந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இந்த பெரிய எருமாடுங்களுக்கு இருக்குதா பத்தியா? பாசன்றது கொஞ்சம் கூட கிடையாது. வேலை செய்யறதுக்கு தான் எங்கள் ஆளு. அம்மா ஒரு துளி பாசம் கூட கிடையாது. பெரியமா நீங்க எங்கன்னா போற மாதிரி இருந்தா என்னையும் கூட்டின்னு போயிடுங்கன்னு
நானும் வரேன், தனியெல்லாம் போகாதீங்க. என் செல்லண்டி இது, என் ராசா விட்டுட்டு நான் போவேன்னா சும்மா இவங்க மிரட்டுறதுக்காக சொல்றேன். நீங்க என்ன நல்ல நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு போடுவீங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எங்க அம்மா தான் சமைச்சு போடுவாங்க, அது வாயிலே வைக்க முடியாது தெரியுமா? பொறுப்பை பத்தி உனக்கு நான் சமைச்சு போட்டா வாயில வைக்க முடியாதான். இனிமே உன் பெரியமா அப்படியே இருப்பாங்க, பெரியமா வீட்டுல இரு, வீட்டு பக்கம் வந்துடாத, பின்னி எடுத்துருவேன் உன்னை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அம்மா தான் நமக்காக கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறாங்க, நமக்காக எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க, அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு, புரியுதா? விளையாட்டுத்தனமாக கூட அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை பெரியமா, உண்மையாக தான் சொல்கிறேன். அதெல்லாம் திருந்தது விடு. இப்போ போது அதே சேர்த்து கூட்டுன்னு போ, நானாவது 10 நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறேன். சரி, பெரியமா ஊருக்கு போகும்போது சொல்கிறேன், என் கூட வேணே. சரி பெரியமா, நான் வரேன். ஏம்மா எந்த ஊருக்குமா போகிறேன்? நான் எங்கே போய் தொலைகிறேன், உனக்கு வந்தது சாப்பிடுவோம்ல, உனக்கு தேவை பிரியாணி தானே, சாப்பிடு. அக்கா குழந்தைய திட்டாதக்கா, உனக்கு பிரியாணி தானே முக்கியம், சாப்பிடு. ஐயோ நம்ம பக்கத்து திரும்புதே. ஆனா நீ கோவப்படும் போது கூட அந்த நெத்தி சுட்டி வச்சிருக்க பத்தியா, முகம் அழகா இருக்கு. ஆமா ரொம்ப முக்கியம் அது இப்போ.